நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் தான் கொண்டு போயிருக்காங்க. நல்லதா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல வரது கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் அந்த வகையில நல்லா இருக்கு. மற்றபடி எல்லாம் சிரிக்கிற மாதிரிலாம் ஒரு மேட்டர்லாம் இல்லை. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் அதனால அதை நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. அது ரெண்டையுமே நல்லா இருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது பழைய மாதிரி இல்லாமல் லாஸ்டோட அந்த சஸ்பென்ஷன் கொண்டு போக நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அப்புறம் பார்த்தேன், நல்லா என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இருக்கு, எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன சொல்றது, அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அது இன்னும் அதை விட்டு வெளியில வர அப்படியே அதிலே இருக்கிறேன். நல்லா இன்ட்ரெஸ்டா. கண்டிப்பா படம் நல்லா தான் இருந்துச்சு. சுமன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். அந்த சுமன் கேரக்டர், சாம் கேரக்டர் செம்ம. அதாவது படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. நல்லா சூப்பரா இருந்துச்சு சார். மியூசிக்கா செம்ம அதெல்லாம் இருந்தது சார். நல்லா இருந்தது படம். இதே மெயின்டைன் பண்ணா இன்னும் செம்மையா இருக்கும். இதுவா லாஸ்ட்ல வந்து இது சொன்னாங்கல்ல, நான் ஒரு சீக்ரெட் சொல்லுவான்னு சொல்லிட்டு நாங்க சொன்னாங்களே சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு ஒரு கதை எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் சார். படம் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது பார்க்க, நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. அந்த கடைசி வரை எங்கேஜா வச்சிருக்காங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை, ஒரு சம் கைண்ட் ஆஃப் சூசைட்ஸ் பொறுத்து இருக்கு படம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ற பொறுத்து தான் ரிவீல் ஆகுது படம். பிஜிஎம் தான் மெயின் சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ அதுதான் கடைசி வரைக்கும் எடுத்து போயிருக்கு படத்தை. ஸோ அதுதான் பேக் போன் ஆஃப் த மூவி. சம் கைண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சூசைட் மெத்தட் மாதிரி இருக்குது. ஸோ படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் என்னன்னு புரியுது கடைசி என்ன சொல்ல வராங்கன்றது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கல. தியேட்டரில் பார்த்தா தான் அந்த ஃபீல் இருக்கும். நல்லா சூப்பராக இருந்துச்சு சார். பசங்களாம் இப்போ பார்த்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். நல்லா இருந்துச்சு சார். பார்க்கலாம் சார், கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு. த்ரில்லர் தான், த்ரில்லர். அது படம் வெயிட் தாங்க. ஆனா ஓஜி சம்பவம் அதை விட வெயிட்டா இருக்க போகுது. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெயிட் தான். ஷாம் ஆக்டிங் குட் தான், நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. சாம் சார் நடிச்சது, அந்த சுகன் கேரக்டரு, அங்கே அதுல இருக்கிற எல்லா கேரக்டருமே செமையா இருந்துச்சு. ஃபேமிலி, குழந்தை, அந்த இதெல்லாம் காட்டுறது காட்சிலாம் சூப்பரா இருந்துச்சு. கில்லர் கண்டுபிடிக்கிறது. ஆனா நீ லாஸ்ட்ல அந்த ஒரு சீக்ரெட் சொல்லவான்னு சொல்றது இனிமே பார்த்தாதான் அந்த படம் மூவி எல்லாமே தெரியும். என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. டியூஸ்டும் சூப்பராக இருக்குது. சண்டை சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாமோட ஒய்ஃப் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தம்பி யாருன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அஸ்திரம் படம் பார்த்தேங்க. படம் நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து ஒரு த்ரில்லிங் மூவியாக எடுத்திருக்காரு. நல்லா எடுத்திருக்காங்க. இதில் சாம்சாருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு த்ரில்லிங் மூவி அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் த்ரில்லிங் மூவி நடிச்சது. அவர் இது வரைக்கும் சாக்லேட் பாயாவே நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இது படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டோட்டலாக வந்து எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு த்ரில்லிங்காகவே போயிட்டு இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே லேக் ஆகல. படம் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.